சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு அத்தென்டிக் சிக்கன் கிரேவி தான். இது வந்து ஹோம்மேட் ஸ்பைசஸோட சேர்த்து நம்ம வந்து பண்ண போறோம். ரொம்ப ஈஸி. இது வந்து கீ ரைஸ் கூட ஆட்டும், வெள்ளை சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எது கூட இருந்தாலும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதில் வந்து என்ன ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. அதே மாதிரி வந்து டைம் கூட ரொம்ப கம்மியாக தான் கன்சியூம் பண்ணோம். நீங்கள் சட்டுன்னு பண்ணணும், சண்டே வந்து யாராச்சும் வராங்க அப்படி ஒரு 20 மினிட்ஸில் பண்ணணும்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே கைஸ், நம்ம இந்த சிக்கன் கிரேவியோட ப்ரிப்ரேஷன் மெத்தடெல்லாம் பார்த்து கற்றுக்கலாம் நம்ம. ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்து ரிவ்யூ சொல்லலாம். ஸோ நவ் லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 லவங்கம், ஒரு ஸ்டார் அனாசி இதெல்லாம் போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் 3 ஆனியன்ஸ் எடுத்து அதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் வதங்கிடும் ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது கூடவே சில்லிஸ் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போன உடனே 2 டொமேட்டோவை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிறதுக்காக. இப்போ மசாலா சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்துருக்கோம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சிக்கன் மசாலா 1 டீஸ்பூனும் மட்டன் மசாலா ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்டு வந்து ஆட் பண்ணுறேன், கெட்டியான கர்டு. லாஸ்ட்டில் வந்து நான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நான் வந்து குக் பண்ண விடுறேன் லோ ஃப்ளேமில். இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆன உடனே கார்னிஷ்காக நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு இறக்கிட்டா சிக்கன் குழம்பு ரெடி. வாவ், செம்ம டேஸ்டியாக இருக்குது சிக்கன் கிரேவி. நீங்கள் கண்டிப்பாக இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்க்கணும் வீட்டில். எதுக்குன்னா நீங்கள் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. டேஸ்ட் வந்து வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ இந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கி அப்படியே ஜெல்ல இருக்குது. ஸோ டெக்ஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் டெக்ஸ்டரு, இந்த லெக் பீஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு சிக்கனு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீக் வந்து இது மாதிரி புது ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே guys, see you next video. Take care. Bye bye.